பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். யாக்கோபு, ஆண்டவர் அவனை அழைத்து அவனை இஸ்ரவேலாய் மாற்றி ஒரு பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் யாக்கோபை மாற்றுகிறார். வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்தவன், எனக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டா என்று ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட புறப்பட்டு போய் கொண்டிருந்தவன், என் தகப்பன் வீட்டுக்கு மறுபடியும் சுகத்தோடு வருவேனா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி ஒருவேளை வந்தால் ஏசாவின் கையினால் நான் தப்புவிக்கப்படுவேனா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் யாக்கோபு புறப்பட்டு போகிறான். ஆனால் தேவன் அவனை சந்தித்து அவனை இஸ்ரவேலாய் மாற்றி, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்தது போல நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களுடைய பெயர் ஆண்டவருக்கு தெரியும். உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடையவன், நீங்கள் என்னுடையவர்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உரிமையோடு நம்மை பார்த்து சொல்றார், நீ என்னுடையவன் மகனே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இந்த உலகம் நம்மை நேசிக்கலாம், ஒருவேளை நேசிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த உலகம் நம்மை விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். பயப்படாதீங்க, நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜோமன்லாமா, நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று என்னை பார்த்து உரிமையோடு நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.